ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஹோம் பவுண்ட் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த வருட ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தில் 2 ஹீரோ. இவங்க வந்து வட இந்தியர்களை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு முஸ்லீம். இவங்க 2 பேரும் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. அது இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு சில தினங்கள் ஆகும். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேர்த்துக்கும் அவங்க வீட்டு தேவைகள் நிறைய இருக்குது. ஒரு ஹீரோவுடைய அப்பாவுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை செய்யணும், அதனால் பணம் தேவைப்படுது. இன்னொரு ஹீரோ அவங்களுடைய வீட்டை சரி பண்ணணும். இப்படி பண தேவை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. போலீஸ் ரிசல்ட் வந்தோடனே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கொரோனா வருது. அந்த கொரோனானால் பயங்கரமாக அவங்களுடைய லைஃப் பாதிக்கப்படுது. இப்போ இறுதியில் அவங்களுடைய சராசரி பண தேவை எப்படி சரி பண்ணாங்க, அந்த கொரோனா காரணத்தில் இவங்க என்னவெல்லாம் பிரச்சனையை சந்திச்சாங்க, மறுபடியும் ஊருக்கு திரும்பினாங்களா இல்லையா, அப்படி திரும்பும்போது என்னவா ஆச்சு, இப்போ இறுதியில் அவங்க லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே கதை தாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக உள்ளபடி சொல்லியிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 ஹீரோ அப்படியே அச்சு அந்த கேரக்டராக மாறிட்டாங்க. பொதுவாகவே கொரோனா காலகட்டத்தில் வட இந்தியர்களை எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, எப்படி அரசியல்லாம் பண்ணாங்க, அவங்க எந்தளவுக்கு இந்த சமூகம் பார்த்துச்சு, ஜாதி அடிப்படையில் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து துன்புறுத்தப்பட்டாங்க. அதை அப்படியே உள்ளபடி ப்ராக்டிக்கலாக அப்படியே காமிச்சிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அது பக்காவாக கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுது. உள்ளபடியே ரியாலிட்டியாக அப்படியே கனெக்டிங் ஆகுது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபீல் குட்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு எமோஷனான ஒரு ஃபீல் குட் மூவி வேணும் அப்படிங்களுக்கு ஒரு ஒர்த்தான படம். அதே சமயத்தில் அந்த ஃபைட்டு அட்வென்ச்சர் மசாலா படம் வேணுங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். படத்தில் அந்த மூணு சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.